ரச்சனா. அண்ணி ஆச்சு திரும்பி உட்கார். அப்படி திரும்பி உட்கார் ரச்சனா. பார். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். இன்பத்தமிழ் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். இதை ஃபர்ஸ்ட் இதை படிச்சுடு. இன்பத்தமிழ் தமிழ் தேன்ல இன்பத்தமிழ்ல என்ன படிக்க வைப்போம்? தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு ஒரு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வான். யார் எழுதியிருக்கா இத? பாரதிதாசன். யார் எழுதியிருக்கான்? பாரதிதாசன். ஆமா. நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு. அசத்தினா என்னது? சோர்வு. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். என்ன எழுதுவீங்க? சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஷ் ஆக இருக்கும். என்ன இருக்கும்? அசதியாக இருக்கும். டயர்டா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்னது? நிலவென்று. நீல வே இன்று நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் தாமிழே இங்கையில் தமிழெங்கள். அமுதென்று அமுது கூட்டல் என்று. செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் பண்பு தொகை மறைந்து வரும். செம்மை பிளஸ் பயிர் செம்பயிர். விளைவுக்கு நீர் நீர் இல்லாத விளையாது, அதாவது விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். இந்த லெசன் முடிஞ்சிச்சா? அடுத்து 1 word படி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மைனா என்னது? பழமை. இடம்புறம்னா இடம் பிளஸ் புறம். இடப்புறம்க்கு என்ன ஆன்சர்? இடம் பிளஸ் புறம். சீரிழமை சீர்மை பிளஸ் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னது? சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்னது? கணினி தமிழ். இங்க கணினி கொடுத்துருக்காங்க, தமிழ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதுறீங்க? இத்து எழுதணும். இத்து. கணினி தமிழ் என்னது? தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும். யார் சொன்னாருக்கா? பாரதியார். யார் சொல்லியிருக்கான்? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் என்னது? விலங்கு. மானா என்னது? விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். என்னது? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். மொழி தொல்காப்பியம் எண்களின். சிலப்பதிகாரம் கணினி தமிழ். பாரதியார் விலங்கு. முடிச்சிடுவியா? தமிழில் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்கள் பெயர்கள். தமிழ் காப்பியங்கள் 5 வகை காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. படிச்சிடுவியா? 5த்தையும் படிக்கணும். இது படிச்சாச்சுல நம்ம ஏற்கனவே. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள். அமுது நிலவு மனம். எனது அமுது நிலவு மனம். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? நான் தமிழை என் தாயோடு ஒப்பிடுவேன். சொல்லு. நான் தமிழை என் தாயோடு ஒப்பிடுவேன். இன்பத்தமிழ் பாடல் உங்களுக்கு பிடித்த அடிகள். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். சில தமிழெங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். சரியான விடை நான் சொன்னே பழமை சொல்லி கொடுத்தேன்ல. தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலாகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். பழமையான இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அக்ரணை, பாகற்காய் சொல்லி கொடுத்தேன்ல, அதை மட்டும் படிச்சு. தமிழ் இனிய மொழி என்பதற்கான காலம். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும். இதை ஆஃப் பண்ணுறோம். இலக்கணம் கிடையாதுல்ல. இன்ப தமிழ் இது அப்படியே உட்காந்து படிச்சுட்டே வரேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.